அமரன் மீடியா அன்பு நேயர்களுக்கு இனிய காலை வணக்கம். இன்றைய தினம் உலகமெல்லாம் பரவி வாழக்கூடிய தமிழ் சொந்தங்கள் அனைவருக்கும் இனிய தீப திருநாள் நல்வாழ்த்துக்கள். முதலாவது வாங்க குவைத்தோட தினார் ரேட்டை பார்த்தலாம். ஒரு தினார் இந்தியாவின் மதிப்பு 286 ரூபாயாகவும் ஒரு தினார் இலங்கையின் மதிப்பு 983 ரூபாயாகவும் உள்ளது. இது அல்முல்லா எக்ஸ்சேஞ்சோட ஆன்லைன் ரேட்டாகும். அடுத்தது அவங்க குவைத்தோட தங்க விலையை பார்க்கலாம். 1 கிராம் 24 கேரட் தூய தங்கத்தின் விலை 42 தினார் 490 ஃபீல்ஸாகவும் 1 கிராம் 22 கேரட் தூய தங்கத்தின் விலை 38 தினார் 972 ஃபீல்ஸாகவும் 1 கிராம் 21 கேரட் தூய தங்கத்தின் விலை 37 தினார் 187 ஃபீல்ஸாகவும் 1 கிராம் 18 கேரட் தூய தங்கத்தின் விலை 31 தினார் 874 ஃபீல்ஸாகவும் உள்ளது. அடுத்ததான் வாங்க செய்திகளுக்குள்ள போகலாம். கப்த் பகுதியில் மேற்கொள்ளப்பட்ட பாதுகாப்பு நடவடிக்கைகளில் 15 பேர் கைது செய்யப்பட்டுள்ளதாகவும் 357 விதிமீறல்கள் பதிவு செய்யப்பட்டுள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் கடந்த வாரம் வெள்ளிக்கிழமை நடைபெற்ற ஒருங்கிணைந்த நடவடிக்கையில் பொது பாதுகாப்பு விவகாரங்களுக்கான உதவி துணை செயலாளர் அவர்களின் நேரடி மேற்பார்வையின் கீழ் இந்த பாதுகாப்பு சோதனை நடைபெற்றதாகவும் இந்த நடவடிக்கையின் போது அதிகாரிகள் 357 பல்வேறு போக்குவரத்து விதிமீறல்களை பதிவு செய்துள்ளதாகவும் சட்டத்தால் தேடப்படும் 15 நபர்களை கைது செய்துள்ளதாகவும் மேலும் குடியிருப்பு மற்றும் தொழிலாளர் விதிமுறைகளை மீறியதற்காக 5 பேரை கைது செய்துள்ளதாகவும் அனைத்து குற்றவாளிகள் மீதும் தற்போதுள்ள சட்டங்கள் மற்றும் நடைமுறைகளின்படி சட்ட நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. வாராந்திர பிரச்சாரத்தில் 1715 விபத்துக்கள் மற்றும் 37,000க்கும் மேற்பட்ட விதிமீறல்கள் பதிவாகியுள்ளதாக GTD தெரிவித்துள்ளது. மேலும் அக்டோபர் 11 முதல் 17 வரை போக்குவரத்து பணியாளர்கள் 1715 விபத்துகளை கையாண்டதாக பொது போக்குவரத்து துறை தெரிவித்துள்ளது. இதில் 238 விபத்துக்கள், காயங்கள், இறப்புகள் மற்றும் 1477 விபத்துகள் சிறிய பொருள் சேதங்களுடன் நிகழ்ந்துள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. தலைநகர் கவர்னரேட்டில் உள்ள பல பகுதிகளில் கடந்த வாரம் வியாழக்கிழமை விரிவான கள பாதுகாப்பு மற்றும் போக்குவரத்து பிரச்சாரம் மேற்கொள்ளப்பட்டதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் இந்த பிரச்சாரத்தின் விளைவாக 519 பல்வேறு போக்குவரத்து விதிமீறல்கள் பதிவு செய்யப்பட்டுள்ளதாகவும் பல்வேறு நபர்கள் விதிமீறல்களில் ஈடுபட்டதாக கைது செய்யப்பட்டுள்ளதாகவும் தேடப்படும் வாகனங்கள் பறிமுதல் செய்யப்பட்டுள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது.
குவைத்தில் நேற்றைய தினம் 21 நபருடைய குடியுரிமை ரத்து செய்யப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் குவைத் அழியும் அதிகாரப்பூர்வ வர்த்தமானியில் சார்பு நிலை மூலம் குடியுரிமை பெற்றவர்கள் உட்பட 21 நபர்களின் குவைத் குடியுரிமையை ரத்து செய்வதாக அறிவிக்கும் 3 அமீரி ஆணைகளை வெளியிட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. அடுத்ததா வாகன ஓட்டுநர்களுக்கான மிக மிக முக்கியமான பதிவு. சாதல் அப்துல்லா பகுதியில் நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த வாகனத்து மேல ஒரு குழந்தை தனது வாகனத்தை எடுத்துக்கொண்டு போய் மோதிட்டு இறங்கி ஓடும் காட்சியை எடுத்து வெளியிட்டிருக்காங்க. இதுக்கு முன்னால வரக்கூடிய காணொலியை பாருங்க. போக்குவரத்து சிக்னல்களில் மொபைல் போன் பயன்படுத்தினால் 70 குவைத் தினார் அபராதம் விதிக்கப்படும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. பாதுகாப்பு அதிகாரியை வாளால் தாக்கிய வழக்கில் 12 ஆண்டுகள் சிறை தண்டனை உறுதி செய்யப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் ஜப்பானிய வாளை பயன்படுத்தி பாதுகாப்பு அதிகாரியை தாக்கி அவரது கையில் இருந்த 4 தசை நாண்களை வெட்டியதற்காக ஒரு குடிமகனுக்கு விதிக்கப்பட்டுள்ள 12 ஆண்டு சிறை தண்டனை மேல்முறையீட்டு நீதிமன்றம் உறுதி செய்துள்ளது. ஷாமியாவில் உள்ள அவரது வீட்டிற்குள் தனது உக்ரைனிய மனைவியை தடுத்து வைத்ததற்காகவும் அவர் குற்றவாளி என தீர்ப்பளிக்கப்பட்டுள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. சோதனையின் போது போதைப் பொருள், ஆயுதங்கள் மற்றும் வெடிமருந்துகள் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளதாகவும் தடை செய்யப்பட்ட பொருட்கள் மற்றும் உரிமம் பெறாத ஆயுதங்களை வைத்திருப்பதோடு மட்டுமல்லாமல் பணியில் இருந்த ஒரு பொது ஊழியரை தாக்கி கொடிய கருவிகளை பயன்படுத்தியதால் பொது பாதுகாப்பிற்கு பெரும் அச்சுறுத்தலை ஏற்படுத்தும் செயல்களை பிரதிவாதியை செய்ததாக நீதிமன்றம் தனது தீர்ப்பில் உறுதிப்படுத்தியுள்ளது. எண்ணெய் நிறுவனம் மற்றும் அமைச்சக தளங்களிலிருந்து கேபிள்கள் மற்றும் மின் வேலிகளை திருடர்கள் திருடியுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் அடையாளம் தெரியாத திருடர்களால் கைரேகைகள் மற்றும் வேறு ஏதேனும் சாத்தியமான ஆதாரங்களை சேகரிக்குமாறு தடயவியல் நிபுணர்களுக்கு அரசு வழக்கறிஞர் அறிவித்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. கண்காணிப்பு கேமராக்கள் மற்றும் போக்குவரத்து வாகனங்கள் மூலமாக கடந்த வாரம் வியாழக்கிழமை தவறான முறையில் முந்தி சென்றதற்காக 578 ரசீதுகள் அதாவது டிக்கெட்டுகளை பொது போக்குவரத்து துறை வழங்கியுள்ளதாக தெரிவித்துள்ளது. குவைத்தில் 546 காலாவதியான முகவரிகளை PACI மூடுவதாக தெரிவித்துள்ளது. மேலும் 546 நபர்கள் ஒரு மாதத்திற்குள் தங்கள் குடியிருப்பு முகவரிகளை புதுப்பிக்க வேண்டும் என்று சிவில் தகவல் பொது ஆணையம் அறிவித்துள்ளது. புதுப்பிப்புகளை நேரடியாகவோ PACI மூலமாகவோ அல்லது அரசாங்க விண்ணப்பமான சகல் செயலி மூலமாகவோ செய்யலாம் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. முன் அனுமதி பெறாமல் பள்ளி வாயில்களில் கேமராக்கள் பொருத்துவதை தடை செய்யப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. நேற்றைய முன்தினம் ஷுவைக் தொழில்துறை பகுதிகளில் தீ விபத்து ஏற்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் நேற்று முன்தினம் அதாவது சனிக்கிழமை காலை ஷுவைக் தொழில்துறை பகுதியில் உள்ள ஒரு தச்சுக்கடையில் ஏற்பட்ட தீயை ஷுவைக் மற்றும் அல்ஹாயி தீயணைப்பு மையங்களைச் சேர்ந்த தீயணைப்பு வீரர்கள் தீயை போராடி கட்டுக்குள் கொண்டு வந்ததாகவும் இந்த தீ விபத்தில் யாருக்கு எந்த ஒரு காயமும் ஏற்படவில்லை எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. தெற்கு சாதல் அப்துல்லா தொழிற்சாலை பகுதியில் கடந்த வாரம் வெள்ளிக்கிழமை தீ விபத்து ஏற்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் தெற்கு சாதல் அப்துல்லா நகரில் உள்ள ஒரு கான்கிரீட் மற்றும் நிலக்கீல் தொழிற்சாலையில் பெட்ரோலிய வழித்தோன்றல்கள் அடங்கிய தொட்டியில் ஏற்பட்ட தீயை 2 தீயணைப்பு மையங்களை சேர்ந்த தீயணைப்பு வீரர்கள் தீயை போராடி கட்டுக்குள் கொண்டு வந்ததாகவும் இந்த தீ விபத்தில் யாருக்கும் எந்த ஒரு குறிப்பிடத்தக்க காயமும் ஏற்படவில்லை எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. முபாரக் அல் கபீர் கவர்னரேட்டில் போக்குவரத்து நெரிசலை குறைக்க போக்குவரத்து துறையுடன் ஒருங்கிணைந்த பிறகு அபுஃபத்திரா மற்றும் அல் ஃபினட்டிஸ் இடையே ஒரு ரவுண்டானா மற்றும் யூட்டன் அமைப்பதற்கான பொதுப்பணி அமைச்சகத்தின் செயல் துணை செயலாளர் அவர்கள் ஒப்புதல் அளித்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. 5வது ரிங் ரோட்டிலிருந்து அல் சஹரா பகுதி வரை டமஸ்கஸ் தெரு முழுமையாக மீண்டும் திறக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. தெற்கு அமக்ரா பகுதியில் 7 விதிமீறல் தொழில்துறை கட்டிடங்களை மூட PAI
உத்தரவிட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் தெற்கு அமெரிக்காவில் உள்ள 7 தொழில்துறை நிலங்களை மூடுவதற்கு உத்தரவிட்டு தொழில்துறைக்கான பொது ஆணையத்தால் வெளியிடப்பட்ட தொடர்ச்சியான முடிவுகளை குவைத் அதிகாரப்பூர்வ வர்த்தமானியில் வெளியிட்டுள்ளது. குவைத்தில் இருந்து இந்தியாவிற்கு தங்க கட்டிகளை கடத்த முயன்ற நபரை கைது செய்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் ஹைதராபாத் ராஜீவ்காந்தி சர்வதேச விமான நிலையத்தில் சுங்க அதிகாரிகள் குவைத்தில் இருந்து வந்த ஒரு இந்திய வெளிநாட்டவரை இந்தியாவிற்குள் கிட்டத்தட்ட 2 கிலோகிராம் தங்கத்தை கடத்த முயன்றதாக கூறி கைது செய்துள்ளனர். மேலும் துல்லியமாக உளவுத்துறை தகவல்களின்படி சந்தேக நபரின் சோதனை செய்யப்பட்ட பொருட்களை அதிகாரிகள் தடுத்ததாகவும் அவர்கள் கண்டறிதலை தவிர்க்க வடிவமைக்கப்பட்ட அதிநவீன வழிமுறைகள் மூலம் உலோக பூட்டில் மறைத்து வைக்கப்பட்ட சுமார் 2.37 கோடி தோராயமாக குவைத் தினாருக்கு பார்த்தோம் அப்படின்னா 79,856 குவைத் தினார் மதிப்புள்ள தங்கத்தை கண்டுபிடித்துள்ளதாக தெரிவித்துள்ளனர். இந்திய நிறுவனமான MEIL குவைத் எண்ணெய் நிறுவனத்துடன் 225.5 மில்லியன் ஒப்பந்தத்தை பெற்றுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. அடுத்ததா சைனா செய்தி பார்க்கலாம் வாங்க. பறந்து கொண்டிருந்த விமானத்தில் லித்தியம் பேட்டரி தீப்பிடித்ததால் ஷாங்காயில் அவசரமாக விமானம் ஒன்று தரையிறக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. கடைசி வரைக்கும் பார்த்தவங்க அனைவருக்குமே மிக்க நன்றி. மீண்டும் உங்களை அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.